எல்லாருக்கும் வணக்கம். போன தடவை நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வச்சோம். பட் ஆனா வழக்கம் போல டைம் எல்லாருக்குமே கொடுக்க முடியல. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். பட் இது ரெகுலரா பண்றதுனால நம்ம வந்து இந்த ஒரு தடவை ஒருத்தர் கிடைக்கலனாலும் மறுபடியும் அடுத்த லெவல்ல அடுத்த வாரத்துல நம்ம அந்த டிஸ்கஷன் தொடருவோம். ஸோ நான் ரொம்ப அதிகமா நான் பேச டைம் எடுத்துக்கிறத விட ஆஹ் தோழர்களோட கேள்விகளுக்கு பதில் விளக்கம் அடிச்சா அது எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து குயிக்கா கேள்விகளை ஆரம்பிப்போம். அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ராணா சாஹின் ராஜான்றவங்க கேட்பாங்க. ஹலோ சார், வணக்கம். நான் வணக்கம். கன்னியாகுமரியிலேருந்து ரணேஷ்லின் ராஜா. உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். சொல்லுங்க ராஜ்கன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் உள்ள மீட்டிங்கில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு அனுபவ பகிர்வாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு பேசணும்னு தோணுது, நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வந்து நான் ஃபீல்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் எக்கச்சக்கமான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். ஒரு ட்ரோன் சம்பந்தமான ஒரு பிரிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழைப்பு வந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு கப்பல் தேசக்திங்கிற ஒரு கப்பல் வந்து மோதி எங்க ஊர் மீனவர்கள், நான் மீனவர் கிடையாது, எங்க ஊர் பக்கத்துல ஃபுல்லாவே மீனவர்கள். அந்த மக்கள் வந்து தத்தளிக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. பாடிஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ட்ரோனை விட்டு கேரளால வந்து அதை பண்ணலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மக்கள் படுற நிறைய கஷ்டங்கள், நிறைய விஷயங்கள் அது தெரிஞ்சு லைட்டா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண தொடங்கணும். அது ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சு அப்படின்னா, 1 ஊராச்சு, 2 ஊராச்சு, ஒரு 15 ஊர். அதாவது அந்த டிசைடிங் ஃபேக்டர், அந்த ஒரு எம்எல்ஏவ நிர்ணயம் பண்றது இந்த மீனவர் சமுதாயம் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த 15 ஊர் மக்களுமே சேர்ந்து ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணி, அந்த மொத்த ஊருக்குமே ஒரு அட்வைசர்ங்கிற ஒரு நிலைமையில வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இன்டைரக்ட் பாலிடிக்ஸ், அதாவது டைரக்ட்டா இன்வால்வ் ஆக முடியல அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இன்டைரக்ட்டா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்ப நான் அதாவது காங்கிரஸோட ஐடியாலஜி ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் உள்ள தான் இருக்கிறோம். இங்க கன்னியாகுமரி ஃபுல்லாவே காங்கிரஸ் தான். பட் கட்சிக்குள்ள அதுக்கப்புறம் தான் பணிகள் தொடங்கணும். பட் இப்போ காங்கிரஸ்ல வந்து யங்ஸ்டர்ஸ் நெறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து வெளியே இருக்கிறது, வெளிய புஷ் பண்றது மாரி இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது? நம்ம சொந்த கட்சிக்காரங்க வந்து நெறைய இடங்கள்ல பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ், அதாவது அவங்களோட இப்ப எப்படி சொல்றதுங்க? எக்கச்சக்கமான பிரச்சனைகள். ஒரு 5, 6 வருஷத்துல கேரளா போட் இல்லீகலா வருது. ஸோ அந்த விஷயங்கள நம்ம தடுக்க போம்போது நம்ம ஆட்களே தடுக்கிறது மாதிரி இருக்கு. நெறைய பிரச்சனைகள். ஸோ இந்த மாரிப்பட்ட பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ், இந்த ஃபீல்டுல நடக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த ஹார்பர், அந்த இது லாஸ்ட்டா சொல்லியிருந்தேன். அந்த ஹார்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ராங்கான கன்ஸ்ட்ரக்ஷன். பட் அத வந்து நீங்க சொன்னது மாரி நான் வந்து இது எல்லாமே ஃபைல் பண்ணியிருந்தேன். பட் எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே குடுக்க மாட்டேங்கிறாங்க. மாவட்ட நிர்வாகத்திலேருந்து ரிப்போர்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கடைசியா வந்து ஒரு சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 150 கோடிக்கு அது ஹார்பர் கட்டினதே ஊழல்ங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் அதுல இப்ப தான் வெளிப்படுத்துறாங்க. பட் இன்னமும் அந்த ஊர்கள்ல உள்ள அந்த மீனவ மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்க மாட்டேங்குது. எந்த ஒரு பார்ட்டிலயுமே அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாரி ஒருப்பட்ட விஷயங்கள் அந்த மக்களுக்கு எப்படி சொல்றது அப்டின்னா, அவங்களுக்கு அந்த 15 ஊர் மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு 5, 6 பேர் மட்டும் தான் பொலிட்டிக்கல் இன்வால்வ்டா இருக்காங்களே தவிர்த்து, மீதி உள்ள எல்லா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இந்த மாரிப்பட்ட இடங்கள்ல எப்படி களப்பணியாற்றுறது? ஸோ முதல்ல வந்து தோழர் நீங்க வந்து அப்கோர்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நம்ம கான்வர்சேஷன். முதல்ல 2, 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து ஒரு கட்சி அப்படின்னா அதுல வந்து 3 விஷயம் இருக்கு. கட்சியோட சித்தாந்தம், கட்சியோடைய தலைமை, கட்சியோடைய கட்டமைப்பு. இந்த 3மே வந்து வேற வேற விஷயம். கட்சியோடைய ஆனா இந்த 3ம் ஒரே நேர் லைன்ல இருக்கணும்ன்றது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தை எடுத்தோம்னா எந்த கட்சியையுமே அந்த சித்தாந்தமும் அந்த கட்டமைப்பும் தலைமையும் ஒரே ஒரு புள்ளியில இல்ல. இது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய ஒரு நிலைமை. ஏன்னா கடந்த 40, 50 வருஷமா பொலிட்டிக்கல் ஸ்பேஸே எப்படி ஆயிப்போச்சுன்னா ஒரு மாதிரி டிரான்சாக்ஷனல் சொல்லுவோம், ஒரு மாதிரி கமர்ஷியல் ஆயிப்போச்சு. இதுக்கு என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க வந்து ரொம்ப நாளா அரசியல்ல ஈடுபடல. அதாவது ஒரு நடுவுல என்ன ஆகி போச்சுன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஒரு செல்ஃப் சென்டர்டா போயிட்டு தான் எனக்கே தோணுது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய வாய்டு அரசியல்ல உருவாகி அங்க வந்து எந்த எண்ணத்துக்கு அரசியலுக்கு வரக்கூடாதோ அந்த எண்ணத்துல இருக்கவங்க தான் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஸ்பேஸே எப்படி மாறி போச்சுன்னா, இனிமே இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது, இளைஞர்களோ இல்ல நல்ல மாதிரி நினைக்கிறவங்களோ உள்ள வரக்கூடாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த ஆர்கனைசேஷன் மாறி போச்சு. சோ இப்போ இது வந்து ஒரு மோசமான நிலைமை வந்து எல்லா அரசியல் கட்சிகளிலும் இன்னைக்கு இருக்கு. சரி, அப்படிப்பட்ட காலகட்டத்துல நீங்க எதை மட்டும்தான் நம்ம பார்த்து வரணும்னா சித்தாந்தத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு கட்டமைப்பையோ ஒரு தலைமையோ பார்த்தா நம்மளால எந்த அரசியல் கட்சியிலுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் சித்தாந்தம் தான். ஏன்னா மனிதத்துவம்ன்ற ஒரே ஒரு எண்ணத்துலதான் காங்கிரஸ் சித்தாந்தம் வந்து உயிர் வாழும். இப்போ இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் ரொம்ப டஃப்பான வேலை இருக்கு. என்னன்னா இந்த சித்தாந்தத்தை மீட்டெடுப்பது, சித்தாந்தத்தை மறுபடியும் மக்களுக்கான சித்தாந்தமாக, மக்களுக்கான அமைப்பாக மாற்றுவதும் உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பும். என்னடா இப்படி சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா இதுதான் உண்மை. சோ அந்த மாதிரி பொறுப்பு நமக்கு இருக்கும் பொழுது இப்படி இருக்கேன்னு நம்ம சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை இனிமே இப்படி இருக்கக்கூடாது, இதை மாத்தணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போடு தான் வரணும். அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய வரதான் செய்யும், இடையூறுகள் நிறைய வரதான் செய்யும். எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. இதையும் தாண்டி நம்ம ஒன்றாக இணைந்தால் கண்டிப்பாக அதை வந்து பண்ணலாம். அதை பண்ணுவோம், தமிழ்நாட்டுல அது நடக்கும், அது கூடிய சீக்கிரமே நடக்கும் என்பது என்னுடைய பார்வை. சோ நீங்க வந்து எந்த விதமான மனத்தளர்ச்சியும் இல்லாமல், ஒரு இது இல்லாமல் நீங்க வந்து உங்களுடைய முன்னெடுப்புகளை எடுத்து வைங்க. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் ஒரு வழின்னு நினைக்காதீங்க. நீங்க இப்ப பண்ற பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியமான பாலிடிக்ஸ். இது வந்து காங்கிரஸ் உள்ள இருந்து பண்ணாலும் சரி, வெளியே இருந்து பண்ணாலும் சரி, இது காங்கிரஸ் உடைய வேலை தான். அதனால நீங்க வந்து அதை பத்தி மனம் தளராதீங்க. கண்டிப்பா இந்த நிலைமை காங்கிரஸ் கட்சிக்குள்ள மாறும். தர்ஷன் இங்க அங்க ரொம்ப எக்கோ அடிக்குது. நீங்க 2-3 ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ? யா. ஹலோ. எஸ் சார். சார் வணக்கம் சார். நான் டார்சன் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். டார்சன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட ஒருக்கா பேசியிருக்கிறேன். அக்டோபர் 22 கன்னியாகுமரியில வந்து நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, கன்னியாகுமரியில ஒரு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு. எங்க டார்சன் நம்மள விட மாட்டேங்கிறாங்களே. இல்ல, நாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம் சார். ஏன்னா உங்களை மாதிரிப்பட்ட தலைவர்கள் தான் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புறாங்க. ஒரு நேர்மையான, இப்போ நீங்க வந்து உங்களை வந்து எளிமையா வந்து நம்ம ரீச் பண்ண முடியுது. இங்க மற்ற தலைவர்களா ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. சரி சார், நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து 1947 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது சார். சுதந்திரம் கிடைச்ச பிறகு நம்ம அப்ப இருந்தது பாத்தீங்கன்னா 1947 வந்து காங்கிரஸ் தான் இருந்துச்சு. இந்த காங்கிரஸ் வந்து 1947 ஒரு சித்தாந்தத்தோடு தான் நம்ம பயணிச்சுட்டு வரோம். இப்போ 2023 வர. அப்படி இருக்கும்போது அந்த 1947 இருந்த அந்த காங்கிரஸுடைய தலைமுறைகள்லாம் இப்போ அன்னைக்கு ஒரு எம்பியா இருந்தாங்களோ, ஒரு எம்எல்ஏ இருந்தாங்களோ, இல்ல ஒரு தலைவரா இருந்தாங்களோ, அவங்களுடைய தலைமுறைகள் தான் மாறி இன்னைக்கு வந்து அதிகமான பாசிச சித்தாங்களை வந்து நமக்கு கொண்டு வராங்க. மற்ற கட்சிகளை விட இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துல காங்கிரஸ்ல இருந்தவங்க தான் அதிகமா வந்து மற்ற கட்சிகள்ல போய் நம்மளுடைய காங்கிரஸ் இயக்கத்திற்கான எதிரான கருத்துக்களை அதிகமா மக்கள் மத்தியில பதிவு பண்றாங்க. அது ஒண்ணு. 2வது பாயிண்ட் வந்து நம்ம காங்கிரஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஊழல்னு சொல்ற ஒரு பேரை வச்சுதான் நம்ம வாஷ் அவுட் ஆச்சு இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம். அத வந்து ஒரு சின்ன விஷயத்தைய வந்து ஒரு தீப்பொறி மாதிரி எல்லா இடமுமே அவங்க பத்த வச்சாங்க. அது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரதிபலிப்பா வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிதான் இந்த அரசுக்கு மேல ஒரு மாற்றத்துக்கான அரசா இதை கொண்டு வந்தாங்க. ஆனா எந்த ஒரு அடிப்படை அடித்தளத்திலையுமே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. ஆனா அதனுடைய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி உருவாகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அப்போ அன்னைக்கு இருந்த தலைமுறைகள் இன்னைக்கு அவங்கள்ட்ட போன அப்புறமா இன்னைக்கு அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. அங்க மாற்றம் வரன்னு சொல்லி போனவங்களும் இன்னைக்கு மாற்றம் வரல, வராத காலத்திலேயே அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. 3வது பாயிண்ட் வந்து இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல காங்கிரஸுக்காக வாக்க செலுத்தின பிறகும் அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கிறாங்க. அதாவது ஒண்ணு வந்து அதிகாரத்தினால மிரட்டப்பட்டு போயிருக்கிறாங்க, இன்னொன்னு வந்து பணத்தினால விலகி போயிருக்கிறாங்க. இந்த அடுத்த தேர்தல்ல நம்ம மக்கள் வந்து நம்ம காங்கிரஸுக்கு வாக்களிச்சாலும்
இதே மாதிரிப்பட்ட சூழ்நிலை வருமா வராதான்னு சொல்றது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அது நான் சொல்றேனே, இது இன்னைக்கு வந்து இந்த நாட்டுல வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சண்டையெல்லாம் கிடையாது. இந்த நாட்டுல வந்து ஒரு விதமான மனநிலைகளுக்குள்ள இருக்க சண்டை. இந்த மனநிலையில இருக்கவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதனால எல்லாரையும் ஒட்டுமொத்தமா குறை சொல்லிட முடியாது. ஒட்டுமொத்தமா நம்ம வந்து தலையில தூக்கியும் வச்சிட முடியாது. ஆனா நான் ஒரு விஷயம் என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, நீங்க வந்து தலைவர்களை பாக்குறீங்க கரெக்ட். ஆனா சித்தாந்தத்தையும் பாருங்க. ஒரு கட்சியை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம்னா அந்த கட்சியை வந்து அந்த சித்தாந்தத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு தலைவர்கள் இருப்பாங்க, நாளைக்கு போயிருவாங்க. இப்ப காமராஜர் எந்த சித்தாந்தத்துல அவரு காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, அந்த சித்தாந்தத்தை நம்மளால சித்தாந்தத்தோட வாழ்ந்தாரு. இந்த மாதிரி சித்தாந்த தெளிவு இருக்கிறவங்க கட்சிக்குள்ள நிறைய ஆகும் பொழுது அந்த கட்சி அந்த மாதிரி இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க உள்ள வரணும். நீங்க உள்ள வரணும் ஆக்டிவா. நீங்க அந்த ஒரு மனிதரா நீங்க மாறணும். சோ நம்ம எல்லாருமே வெளியே இருந்துகிட்டே வந்து அது காங்கிரஸ் சரியா செய்யணும்னு சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா சித்தாந்தத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஆளுங்க இல்லாம போயிடும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு இளைஞர்கள் உள்ள வரீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சித்தாந்த தெளிவோட மக்கள் பணியில் ஈடுபடுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு காங்கிரஸ் சித்தாந்தம் உயிர் வாழும். அதனால நீங்க வந்து ஆஹ் இந்த தலைவர்கள் இப்படி மாறி போயிடுவாங்களோ அப்படி மாறி போயிடுவாங்களான்னா அது யார் கேரண்டி கொடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். அது கேரண்டி கொடுக்க முடியாது. சித்தாந்த தெளிவு இருக்கிறவங்க இருந்தா மட்டுமே அது வந்து அந்த கேரண்டி நம்ம கொடுக்க முடியும். அந்த நம்பரை ஏத்தணும் நீங்க. அப்ப நீங்க மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்கள் உள்ள வரணும். அப்புறம் நீங்க சொல்லலாம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு இடையூறுகள் இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். எல்லோருக்கும் இடையூறுகள் உண்டு. அதை உடைத்தெறிந்து முன்னாடி போறதுதான் நம்மளுடைய வேலை. நீங்க பாத்தீங்கன்னா 47ல நம்ம சுதந்திரம் கிடைச்சது. 60 வருஷ போராட்டம், 70 வருஷ போராட்டம். அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த போராட்டத்தினாலதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 100 வருஷம் நம்மளால வந்து மூச்சு விட முடியுது. ஒரு 70-60 வருஷம். அதனால இன்னைக்கு அந்த போராட்டத்திற்கான வேலை நம்ம பார்த்துதான் ஆகணும். அதனால வந்து நீங்க வந்து மனம் தளராமல் அந்த வேலை என்னது அப்படின்னு நினைச்சு நீங்க உள்ள வரணும். இதை யாராவது ஒருத்தங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. நெக்ஸ்ட் சத்யசீலன்றவங்க பேசுவாங்க சார். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம் சத்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நான் சத்யசீலன், பெங்களூர்ல இருக்கேன் சார். வணக்கம். நேட்டிவ் பெரம்பலூர். வெரி குட். இப்போ சார் இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் இல்ல, இது ஒரு அப்சர்வேஷன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்கம்பன்ட் கவர்மெண்ட் ஹிந்து ஹிந்தின்னு சொல்லிட்டு கன்சல்டேட் பண்றாங்க ஓட்ட. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் வந்து ப்ரொவோக் பண்ணி கன்சல்டேட் பண்றாங்க எலெக்ஷனை வின் பண்றதுக்கு. ஸோ காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் சார் 24க்கு? ஏன்னா இது பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் 80% கவர் ஆயிருது இதுல, ஹிந்தின்ட்டு. இல்லங்க, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க போன தடவை பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க எவ்வளவு பேருன்னு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 36-37% தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. மீதி இருக்கவங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடல. அதனால நீங்க 70% ஜனங்க அதை நம்புறாங்கன்றதெல்லாம் போய். சரி, நம்ம ஊர்ல வந்து ஒரு ஓட்டு ஜாஸ்தியா வேணா ஜெயிச்சிடலாம் அந்த தொகுதியை. அதனால ஜனங்கள்லாம் அப்படி மாறிட்டாங்க, ஜனங்கள்லாம் அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்காங்கன்னா கிடையாது. இருக்காங்க கொஞ்சம் பேரு. அது வந்து ஒரு கணிசமான தொகை தான். ஆனா அதுக்காக வந்து எல்லோரும் அப்படி ஆயிட்டாங்கன்னு கிடையாது. காங்கிரஸ் உடைய என்னைக்குமே ஒரே ஒரு பாலிசி தாங்க. காங்கிரஸ் வந்து இந்த மனிதத்துவத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் தான் காங்கிரஸ் முன்ன நிறுத்தும். அதுதான் காங்கிரஸ் உடைய வேலையும் கூட. என்னன்னா நாங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கணும். நாங்க வந்து முன்ன மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தா நடக்காது. நடக்க ஆரம்பிக்கணும். மக்களோடு மக்கள் போக ஆரம்பிக்கணும். காங்கிரஸ்க்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வேலைதான். அது வந்து ஊர் ஊரா நடப்பதுதான். அதுதான் காங்கிரஸ். நடைதான் காங்கிரஸ். அதை பண்ணாம இருக்கிறதுனாலதான் இப்படி ஆகுது. அது காங்கிரஸ் கண்டிப்பாக மீட்டெடுக்கும். பல தோழர்கள் இருக்காங்க அமைப்புக்குள்ள அவங்க சித்தாந்தத்துக்காக நடப்பதற்கு. ஏன் நீங்க அவ்வளவு தோழர்கள்லாம் விட்டுருக்காங்க? நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தியே 4000 கிலோமீட்டர் நடக்கிறாரு.
ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். எங்களுடைய சித்தாந்தத்தை அந்த மாதிரிதான் புரிய வைக்க முடியும். மனிதனும் மனிதனும் அடித்துக் கொள்வதுதான் இயல்புன்னு நினைக்கிறது ஒரு பக்கமா, ஒரு குரூப்பா இருந்தா, காங்கிரஸ் சித்தாந்தம் எப்படின்னா மனிதனை மனிதன் அரவணைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் மனிதனாக மாறனான்னு நாங்க நம்புறோம். அது வரைக்கும் அவன் மிருகமா இருந்த வரைக்கும் ஒருத்தர் அரவணைச்சு போகாம தான் இருந்தோம். இந்த பேசிக் புரிதலோட தான் நம்ம காங்கிரஸ் முன்னெடுத்துட்டு போறோம். ஸோ காங்கிரஸோடைய டாக்டிக்ஸும் சரி, லாஜிக்கும் சரி, ஸ்ட்ராட்டஜியும் சரி, என்னைக்குமே இதை மக்களுக்கு புரிய வைப்பது தான் இருக்கும். ஆனா அது எங்களுடைய மத்தவங்களை பார்த்து அவங்க வந்து இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களே எல்லாம் யோசிக்காம நாங்க என்ன வேலையை பண்ணணும் அந்த வேலையை பண்ணோம்னா கண்டிப்பா இந்திய மக்களுக்கு வந்து இது ரொம்ப புரியும். அமைதியும் அரவணைப்பும் எவ்வளவு முக்கியம்ன்றது இந்தியர்களுக்கு நல்லா புரியும். அதனால 24ல 100% நாங்க வந்து நாங்கன்னு மட்டும் இல்ல, இந்த எலெக்ஷனை வந்து நான் வந்து இந்தியா வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி தான் பாக்குறேன். மனிதத்துவத்தை நம்பாதவர்களுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் சண்டை. அதில் இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெறும். சார் அடுத்ததா அரிசி கடை டேவிட் அவங்க பேசுவாங்க. கேக்குதா? கேக்குதுங்க டேவிட், சொல்லுங்க. அண்ணா அண்ணன் கூப்பிடலாம்ல? கூப்பிடுங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. சொல்லுங்க. உங்களை திருச்சியில பாத்துருக்கேண்ணே. நான் திருச்சி தான், ஜென்னி பிளாசா ஹோட்டல்ல உங்களை சந்திச்சிருக்கிறேன். ரைட் டேவிட், ரைட். அண்ணா இப்ப என்னன்னா, ஒரு பசு மாட்டுக்காக மனுஷனையே கொல்றவங்க மத்தியில நம்ம மனித நேயத்தை எப்படின்னு எதிர்பார்க்க முடியும்? அதாவது டேவிட், நீ இந்த பசு மாட்டுக்காக மனிதனை கொல்லுபவர்கள் யாருன்னு பாருங்க. அவங்களும் வந்து ஒரு விதமான பிரெயின் வாஷ்ட் மக்கள்னு நம்ம சொல்லலாம். பிரெயின் வாஷ் செய்யப்பட்டவர்கள். அதாவது ஒரு 100 பேர்ல எப்பவுமே ஒரு 3 பேர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ரொம்ப குரூரமான ஆட்களா இருப்பாங்க. அந்த 3 பேரை தாண்டி மீதி இருக்கிற ஒரு 3 இல்ல 10னே வச்சுப்போமே, ஒரு 10 பேர் அப்படி இருப்பாங்க. 10 பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. மீதி இருக்கிற 80 பேர் எப்படின்னா நடுவுல இருப்பாங்க. அவங்க எப்படின்னா இப்படி இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க வாயை திறந்து பேச மாட்டாங்க. அதனால என்ன ஆயிரும்னா அந்த 10 பேர் செய்யற குரூரங்களுக்கு இந்த 80 பேர் வந்து உறுதுணை ஆயிடுவாங்க. இப்ப நம்ம வேலை என்னன்னா இந்த 80 பேரை நோக்கி தான் நம்ம வேலை. இந்த கொடூரமான 10 பேரை நோக்கி நம்ம வேலை கிடையாது. ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த 80 பேர் கொடூரமா தான் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. அப்படி கிடையாது அவங்க. அதனால அந்த பசுமாட்டுக்காக மனிதனையே கொல்றது வந்து ஒருத்தனா இருந்தாலும் சுத்தி நிக்கிற 10 பேர் இருக்காங்களா அமைதியா, அவன் தான் நம்ம டார்கெட். அவன் அன்னைக்கு வந்து சத்தம் போட்டிருந்தானா அந்த ஒருத்தன் அதை பண்ணிருக்க மாட்டான். அதனால நம்ம அந்த வேலையை கண்டிப்பா எடுத்து வைக்கணும். நான் அம்பேத்கர் சொன்ன மாதிரி எஜுகேட், அது ரொம்ப முக்கியம். வாயை திறந்து பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து மறுபடியும் சொல்லணும். அதுதான் ஜனநாயகம். இது சொல்ல வேண்டிய வேலை நம்மளுது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சொல்லாம மறந்துட்டோமோ, அந்த அரசியல் வாய்ப்படலையோன்னு எனக்கு தோணுது. அதை நம்ம செஞ்சா அது கண்டிப்பா நடக்கும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம். இதுல பல பேர் வந்து நல்லவர்கள் தான். பல பேர்ல 99% நல்லவர்கள் தான். அவர்களை நம்ம கூட கொண்டு வரணும். அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. அடுத்ததா வினோதா கோவிந்தராஜ் பேசும். ஹலோ சார், சசி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க வினோதா. ஞாபகம் இருக்கா சுபத்ரா? ஓஹோ, எப்படி இருக்கீங்க வினோதா? வெரி குட். சொல்லுங்க. நான் என்ன சொல்லலாம், அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மீட்டிங்னா உங்க மீட்டிங் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஆமா, ஐ மீன் இப்ப கூட குக் பண்ணிட்டே தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யூஎஸ்ல இருக்கேன். ஸோ நான் முன்னாடி இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தேன், நீங்க யூஎஸ் வந்தா வாங்கன்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியோட. ஐ திங்க் யுவர் ஃபேமிலி இஸ் யுவர் ஜாப் நினைக்கிறேன். ஸோ யூ கேன் பிரிங் ராகுல் சார், அப்புறம் ஹாசன் சார், அவங்க கூட எனக்கு தெரியும், நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் கொஸ்டின் என்னன்னு எனக்கு அதான் அது அந்த மீட்டிங்ல நீங்க சொன்னீங்க லைக்
மீடியால வந்து நீங்க லைக் பண்ணலாம், லைக் வாட் வி கேன் டூ அப்படின்றதுக்கு. ஸோ அது கூட ஒரு சின்ன இதுதான் சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பா ஸோ நான் நீங்க என்ன பண்ண முடியும்ன்றதுதான் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. அதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரோ ஒருத்தர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப சப்போஸ் நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க எப்படி வரும்னா மெசேஜ் எல்லாம், நீங்க ராகுல்ஜி கிட்ட பேசுவீங்களே, நீங்க இதை சொல்லுங்க, அவரை பண்ண சொல்லுங்க, இதை அவரை பண்ண சொல்லுங்க. இதுதான் காங்கிரஸ் முழுக்க எனக்கு சொல்ற வேலை என்னன்னா, ராகுல்ஜி என்ன பண்ணணும் அப்படின்றதுதான். பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம என்ன பண்றோன்றதான் நம்ம கேள்வியா இருக்கணும். அவர் வேலையை அவர் பண்றாரு. ஒரு காங்கிரஸ்காரங்களும் சரி, ஒரு மனிதர்களும் சரி, மனிதத்துவத்தை நம்புவர்களும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு கேள்வியா இருக்கணும். நீங்க ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கும். நான் வந்து Facebookல மட்டும்தான் என்னால லைக் போட முடியும்னு ஒருத்தருக்கு லிமிட் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து எழுத முடியும், ஒருத்தருக்கு பேச முடியும், ஒருத்தருக்கு வந்து அரசியலாக ஒரு கட்சியில பயணிக்க முடியும். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஆனா அந்த மௌனமா இருக்கிறது தான் பிரச்சனையே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா ஸ்பெக்டேட்டர் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். அதாவது பார்வையாளர்களின் ஜனநாயகம். நம்ம பார்வையாளர்களின் ஜனநாயகமா மாறணும்னா இந்த மாதிரி கோமாளிகள் தான் வந்து உட்கார்ந்துருவாங்க மேல. பார்வையாளர்களா இல்லாம ஆக்டிவான ஆட்களா மாறணும். அதான் ரொம்ப ஒரு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு பஸ்ல வந்து நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு திருப்பதிக்கு போறோம்னு வச்சுப்போமே, திருப்பதிக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், மலையில போறோம்னு வச்சுக்கோங்க. டிரைவர் திடீர்னு வந்து கண்ணை சிந்து தூங்கிட்டாருன்னா நம்ம அப்படியே பாத்துக்கிட்டா உட்கார போறோம்? எழுந்து போய் வண்டியை நிறுத்துப்பா, போய் முகம் கழுவு, தட்டு, வா உட்காரு, என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டா தானே நம்ம குடும்பத்து மேல நமக்கு பயம். அப்போதானே அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யற ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை நம்மளும் அப்படியே பாத்துக்கிட்டே உட்காந்தா கொண்டு போய் கவுத்துற போறோம். அந்த மாதிரிதான் நாடு வந்து நம்மளுடைய குடும்பம் மாதிரி. இதுல வந்து அரசாங்கம் இதெல்லாம் வெறும் பஸ் டிரைவரு அந்த மாதிரி சில வேலைகள்ல இருப்பவர்கள். இவர்களெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தையும் நாட்டையும் ஒரு டேஞ்சர்ல கொண்டு போறாங்கன்னா, நம்ம பார்வையாளர்களா இருந்தோம்னா நம்மளுடைய நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்யலைன்னு தான் இருக்கும். அதனால நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். நிறைய விதங்கள் இருக்கு பண்றதுக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த சோகமா போட்டு உட்காந்துறாதீங்க யாருமே. வந்து இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேலும் பாலஸ்தீனும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய யுத்தம் மறுபடியும் தொடங்கி இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாம் வாழல. நம்ம வந்து ஒரு பெரிய போர் தாக்குதலோ குண்டுமலைக்குள்ள எல்லாம் இல்ல. ஏதோ ஒரு கோமாளி குரூப் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து தாக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். இதை வந்து நீங்க மகிழ்ச்சியோடும் கொண்டாட்டத்தோடும் செய்யலாம். நமக்கு அதுக்கான வரலாறும் இருக்கு, அதுக்கான மனிதத்துவமும் இருக்கு, தன்மையும் இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேரணும். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஆனா மௌனமா மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். அடுத்தது டாக்டர் நசீர் ஃப்ரம் திருப்பூர். ஹலோ, வணக்கம் நசீர் சார். சார் வணக்கம் சார். குட் ஈவினிங். நான் இப்ப போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய, அதாவது இப்ப இந்த தாட் வந்து இந்த இந்தியா எனும் சிந்தனைங்கிறது ஒரு, அதாவது கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்களுக்கு போகாம ஒரு எதிர்மறையான விஷயங்கள் போகாம உடன்பாடான விஷயங்களை கையில் எடுத்து பேசுறது அப்படிங்கிறது தான் நல்லது. வெறுப்புகள் இல்லாம இந்தியாங்கிற ஒரு சிந்தனை மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்ல முயற்சிக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு மேமத்தான ஒரு ப்ரோக்ராம், ஏற்கனவே காங்கிரஸ் நிறைய ப்ரோக்ராம் எடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. நான் இப்ப என்ன நினைச்சேன்னா, இந்த இந்தியாவின் சிந்தனைங்கிறது இப்ப நம்ம பேசுறோம்னா இதை வந்து ஒரு ஒரு எடுத்து இதை வந்து உதாரணமா நான் நினைச்சேன் த்ரூ அவுட் இந்தியால முடியுமா, தமிழ்நாடு முடியுமா, ஒரு 4 டைரக்ஷன் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த இந்தியாவின் சிந்தனைங்கிற ஜோதியோ அல்லது ஒரு பதாகையோ எடுத்து ஒரு அதனுடைய ஒரு சென்டர் பிளேஸ்ல மீட் பண்ணது ஒரு குறிப்பிட்ட ஆனா அதுக்கு பக்கத்துல எலெக்ஷன் நிறைய வந்துட்டு இருக்குது. எது எவ்வளவு செய்ய முடியும் தெரியுது. இந்த தாட் எனக்கு வந்தது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க இதை எப்படி வியூ பண்றீங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா பண்ணணும் சார். இந்த மாதிரி நிறைய பேர் இந்தியா எனும் சிந்தனைனா ஏதோ ஒரு பெரிய ஒரு நாட்டோட சிந்தனை நினைச்சுக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஊருக்குள்ளேயே இந்தியா எனும் சிந்தனையை வளர்க்கணும். இன்னைக்கு நம்ம கிராமங்கள்லயே அந்த சிந்தனை இல்லை. இந்தியா எனும் சிந்தனையே வந்து ஒரு பன்முகத்தன்மையான மக்கள் ஒரு சமூக நீதியோட ஒருத்தரை ஒருத்தர் அன்போடும் பாசத்தோடும் நடத்தி வாழ முடியும் அப்படின்றதான் அந்த சிந்தனை. சோ நம்ம இந்தியா எனும் சிந்தனையை தான் எல்லா இடத்துலயும் வளர்க்கணும். நம்மளுடைய வீடுகள்ல வளர்க்கணும், நம்மளுடைய நாட்டுல வளர்க்கணும், நம்மளுடைய ஊர்கள்ல வளர்க்கணும், நம்மளுடைய ஆபீஸ்ல வளர்க்கணும்.
நம்மளுடைய ஊர்கள்ல வளர்க்கணும். இதுதான் நான் அந்த சிந்தனைன்னு நான் சொல்றது. இது வந்து ஒரு சாதாரண சிந்தனை அல்ல. இது வந்து ஒரு ஒரு பெரிய சிந்தனை. இந்த சிந்தனையை நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி பல பல ரூபங்கள்ல நம்ம கொண்டு போனோம் மக்கள் கிட்ட. முடிந்த வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்வோம் சார். ஒண்ணு வந்து கிராண்டா பண்றது, இன்னொன்னு வந்து பல பேரும் சேர்ந்து பண்றது. நான் அதை 2வது தான் விரும்புறேன். சின்னதா பண்ணாலும் பல பேர் சேர்ந்து பண்ணணும். எல்லா ஊர்களிலும் பண்ணணும். எல்லா தெருக்களிலும் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியுமான்னு யோசிப்போம். எல்லாராலையும் கிராண்டா பண்ண முடியாது. நமக்கு அதுக்கான பொருளையும் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து இந்த வேலைகளை பண்ணலாம். சோ நம்ம தெருக்குள்ள அதை பண்ணலாம். சும்மா ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒரு வீட்டுக்குள்ள உள்ள போய் எல்லாரும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமான ஒரு தெரு இது. நமக்குள்ள எப்பவுமே நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு பலகாரம் கொடுத்துட்டு வர்றதும் இந்தியா எனும் சிந்தனை தான். அவ்வளவுதான். அது தாண்டி ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதை மனக்கெட்டு பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காராம பக்கத்து வீட்டுல போய் பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது போய் என்னன்னு கேட்கணும். அதெல்லாம் இந்தியா எனும் சிந்தனை தான். ரோட்ல போகும்போது ஒருத்தன் விழுந்துட்டானா அவனை எழுப்பி விடணும். வண்டியை நிறுத்தி எழுப்பி விடணும். அதுதான் இந்தியா எனும் சிந்தனை. அதனால அதை கண்டிப்பாக சின்ன லெவல்ல பண்ணா கூட எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நம்ம போற டைம்ல வந்து என்னென்ன வேற எப்படி கொண்டு போகலான்றது நம்ம யோசிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆந்தோபோனியா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஆண்டோ. கேக்குதுங்க ஆண்டோ, சொல்லுங்க. நான் வந்து இங்க திருநெல்வேலியில மீடியா கோஆர்டினேட்டரா இருக்கேன். நம்ம வந்து இதுக்கு முன்னால இதுல இருந்தோம், நம்ம ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தான்ல இருந்தோம். அப்போ வந்து நம்ம செங்கம் குமார் அண்ணா தலைவர் இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 100 நாள் வேலையாட்கள் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் அடிக்கடி போய் பாருங்கன்ட்டு. அதை வந்து நாங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கள ஒரு 12 மணிக்கிட்ட போனோம்னா போய் உட்காந்து பேசுவோம். நிறைய விஷயங்களை, நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுவோம். எல்லா விஷயங்களுமே அவங்க அதை அப்சர்வ் பண்ணி எல்லாமே கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேளாண் திருத்த சட்டங்கள் வரும்போது நான் மட்டுமே ஒரு 7 கிராமங்களுக்கு தனி விவசாய கிராமங்களை இது பண்ணி நானும் வட்டார தலைவரும் சேர்ந்து மீட்டிங் நடத்தியிருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம். அரசகுளம்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 100 மக்கள் ஃபுல்லா கேட்டாங்க. அப்படி வந்து நாங்கள் மீட்டிங்கெல்லாம் அப்படிலாம் நடத்தி இது பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இது வந்து இப்படி களப்பணி மாதிரி நம்ம அரசியல் பணிங்கிறது, மெம்பர்ஷிப் சேர்க்கறது, மற்ற விஷயங்கள்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய இது. அது போக நம்ம பாரத் ஜோடா நடக்கும்போது ஐடி விங்கு நடத்துவாங்க, மீட் இந்த இது நடத்துவாங்க, அது ட்விட்டர் ஸ்பேஸ் நடத்துவாங்க. ட்விட்டர் ஸ்பேஸ் நடத்தாத அன்னைக்குலாம் நான் இண்டிவிஜுவலா நான் ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தேன். 2 ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தேன். நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால 2 ஐடி போயிடுச்சு. இப்ப 3வது ஐடியில கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்மளுடைய களப்பணிகள் இருக்குது. இதற்கு மேல நம்ம எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா நம்ம இதையோடையும் திருப்திகரமா எதுவும் பண்ணலாம். இதுக்கு மேல ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை. இதே கண்டினியூ பண்ணுங்க. ஆனா சரியான திசையில பண்ணுங்கன்றதான் என்னுடைய பார்வை. அதாவது வந்து இந்த இந்த போயிட்டு நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு சண்டை போடுறது, அப்புறம் வந்து அவங்கள மாதிரியே நம்மளும் ரொம்ப இறங்கி போறது, அதெல்லாம் பண்ணாம உண்மையாலே ஒரு ஒரு மனிதத்துவத்தையும் ஒரு அன்பையும் பாசத்தையும் வளர்க்கும் ஒரு வேலைகளை நம்ம செஞ்சா போதும். இப்ப சக மனிதன் மேல இருக்கிற ஒரு 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 மரியாதை, அதை வளர்த்தாலே போதும். பெருசா நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். நிறைய பேருக்கு சில புரிதல்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களே எல்லாம் பயத்தோடும் வெறுப்போடும் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசி நீங்க அதுல இருந்து மீண்டு வர பாருங்க. மக்களுக்கு வந்து மக்களோடு இருந்து கற்பித்தல், மக்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளுதல், இது எல்லாமே அரசியல் தான். நீங்க அதை அரசியல் களப்பணி அப்படிலாம் பிரிச்சு பார்க்க வேண்டாம். மக்களுக்காக நிக்கிறீங்களா, அதோ மக்களுக்காக நிக்கிறதே அரசியல் தான். நீங்க வந்து அரசியலை வந்து நீங்க ஓட்டு அரசியல் கூட பார்க்க வேண்டாம். யார் ஒருத்தர் மக்களுக்காக நிக்க ஆரம்பிச்சிட்டானோ அவனே அரசியல்வாதி தான். என்ன கேட்டா வந்து நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்லாம் கிடையாது. அவங்க கூட நின்னா போதும், அவங்க கஷ்டத்துல நின்னா போதும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க. நீங்க பண்ணிக்கிட்டு வர்றதே நல்ல விஷயம். அதை தொடர்ந்து பண்ணுங்க, நல்ல திசையில பண்ணுங்க. இன்னும் நிறைய படிங்க, வரலாறு நிறைய படிங்க. நம்மளுடைய தேசத்தின் ஒரு ஒரு உருவாக்குதலை பத்தி படிங்க. அதுக்காக மற்றவர்கள் செய்த தியாகங்களை பத்தி படிங்க. இது மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பண்ணணும்ன்றத ஒரு குறிக்கோளா வச்சு நம்ம முன்னாடி நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆனந்தகுமார்.
ஐயா வணக்கம். வணக்கம் ஆனந்த். வணக்கம். வணக்கம்ங்க. எப்படி ஐயா இருக்கீங்க? நாங்க மாவட்டம் வாணியம்பாடிங்க ஐயா. நல்லதுங்க. இன்னைக்குதான் தெரிஞ்சது உங்க மீட்டிங்கு. ஆனா நீங்க சரிங்க. மாநில தலைவர் வரையும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். சரிங்க. நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த கோஸ்டிங்லேயே இல்லாத போயிட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வராததுக்கு காரணமே வந்து இந்த கோஷ்டி தான். ஹலோ, கரெக்டுங்க. கரெக்ட். நான் வந்து எனக்கு 55 வயசுங்க ஐயா. சரிங்க. நான் சின்ன வயசுல இருந்து காங்கிரஸ்ல தான் இருக்கேன். சரிங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனா தான் இருக்கேன் தவிர ஜெயமோகன் எம்பி அவர் கூட இருந்தது எல்லாம் குடிக்கும் பிரியாணிக்கு தான் அடிமை பண்ணி விட்டாரே தவிர கட்சி வளர்க்கல. நம்ம கட்சி வளர்க்கணும், உங்களை மாதிரி ஆளுங்க வரணும், கட்சி வளரணும். அடிமட்ட தொண்டனை வந்து என்னைக்கு கட்சி பாக்குதோ அன்னைக்குதான் நம்ம கட்சி வளரும். என்னுடைய கருத்து. கண்டிப்பா அதுல என்ன மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி என்பது கட்சியை உண்மையாக யார மனசுல வச்சிருக்காங்களோ அது அவங்கதான் கட்சி. அதனால கண்டிப்பாக அந்த காலம் வரும். ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல, கண்டிப்பாக நடக்கும். நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நடக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு தனி மனிதருடைய தலைமையில நடக்கிற விஷயம் கிடையாது. காங்கிரஸ் என்பதே அதுக்கு அர்த்தமே வந்து கலெக்டிவ்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கூட்டம்னே நீங்க சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு கூட்டம், அதான் காங்கிரஸ். அதனால தொண்டர்கள் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு மேல கீழன்றது காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் காரியகர்த்தான்னு வாங்க, எல்லோரும் வந்து தொண்டர்கள் தான். அந்த ஆட்டிடியூடோட அரசியல் கண்டிப்பாக இன்னைக்கு வரும் காலங்களில் நடக்கும். அதை நீங்களும் நானும் மற்றவர்களும் சேர்ந்தே பண்ணுவோம். அதனால நீங்க வந்து வருத்தப்படாம இருங்க. ரொம்ப வர காலங்கள்ல ரொம்ப அருமையா பழைய காங்கிரஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல உருவாக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். உங்களுக்கு நல்லா மனசுல மறுபடியும் தெம்பும் நம்பிக்கையும் வரட்டும். எல்லாத்துக்கும் இதெல்லாம் எதிர்கொள்ற வலிமையும் உங்களுக்கு வரட்டும். நம்ம கண்டிப்பாக முன்னெடுப்போம். சார், அடுத்ததா பாலாஜின்றவங்க. வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் பாலாஜி, சொல்லுங்க. ஹாய் ஷேசி சார், இட்ஸ் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது. ராஜஸ்தான் தேர்தல் களம் எப்படி இருக்குது? உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கீங்களா? ஓகே, ஹோப்ஃபுல்லி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அங்கே ராஜஸ்தான்ல. I'll go on to the next one. In the post-truth chaotic world, how do you stay with impeccable clarity? நான் எதனால கேட்கறேன்னா, நிறைய டிஸ்கஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், பேனல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க பேசுற டிஸ்கஷன்ஸ்ல வந்து யூ டாக் அபவுட் தி சொல்யூஷன்ஸ் வித் கிளாரிட்டி. ஒரு தெளிவான சொல்யூஷன்ஸ் நீங்க சொல்றீங்க. நீங்க இதுதான் பிரச்சனை, நம்ம இந்த திசையில தான் பயணிக்கணும், இதுதான் நமக்கு வழி அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவா நீங்க சொல்றீங்க. நம்மளை சுத்தி ஒரு குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த ரீசெண்டா நடந்த கிக் த ஹெட்ல கூட நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை பத்தி பேசினாங்க. ஆனா நீங்க ஒருத்தவங்க தான் தெளிவா வந்து சொல்யூஷனை பத்தி பேசினீங்க. அஃப்கோர்ஸ் பிரச்சனைகளை பத்தி பேசணும், பட் அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஹவு டு யூ ஸ்டே சோ கிளியர் வித் திஸ் இன் திஸ் என்விரான்மெண்ட்? ஸோ அதாவது நீங்க வந்து ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப மேலோக்கா பார்த்துட்டு அதை வந்து மேலோட்டமா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போனோம்னா நமக்கு வந்து அது வராது. அதை வந்து ஒரு அடிப்படை லெவல்ல நம்ம அதை பார்க்க புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதோடைய பேஸ் புரிஞ்சிடும். ஸோ இது வந்து இப்ப இன்னைக்கு நடக்கிற ஒரு ஒரு விஷயங்கள் வந்து வரலாறுல நடக்காத விஷயம் கிடையாது. ஏற்கனவே நடந்த இதெல்லாம் நிறைய நடந்த விஷயங்கள். அதுல இருந்து நமக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது. ஹியூமன் பிஹேவியரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஓ இது இப்படிதான் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி
என்னைக்கு வந்து நமக்கு பயம் இல்லையோ அன்னைக்கு ஒரு தெளிவு வரும். பயம் தான் முதல்ல பிரச்சனை. ஒரு பயம் இருந்தாலே ஒரு தெளிவு வராது. பயத்தோடே எந்த வேலை பண்ணாலும் அதுக்கு தெளிவு வராது. என்னைக்கு வந்து பயம் மனசுல இருந்து போகுதோ அன்னைக்கு ஒரு கிளியர் கட் தெளிவு வரும். நான் எப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து பேசிக்காகவே எனக்கு வந்து மக்கள் மேல ஒரு ஒரு அன்பு உண்டு. அவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலுமே சரி, எனக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்லதை வந்து பாக்குற ஒரு ஹேபிட் உண்டு. ஏன்னா நான் வந்து யாரையுமே வந்து நெகட்டிவாலாம் பாக்குறதே கிடையாது. அவங்க சூழ்நிலையில அவங்களுடைய பிரச்சனைகள்ல அவங்க அப்படி மாறுறாங்க. அதே மாதிரி அவங்க சூழ்நிலையும் அவங்களோட புரிதல்களும் மாறும்பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் மாறும். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் பேசிக்கலி ஆல்ட்ருவிஸ்டிக் பீப்புள். தே லைக் ஹெல்பிங் அண்ட் கோஆப்ரேட்டிங் ஈச் அதர் அப்படின்றத அடிப்படையா நம்புறேன் நான். அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குரூப் டைனமிக்ஸ் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் சாயறாங்க. இட் இஸ் நேச்சர். ஆனா அட் த சேம் டைம் வி ஹேவ் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஃபைட் திஸ். இன்னைக்கு அந்த புரிதல் இல்லைன்னா நம்மளால வந்து ஃபைட் பண்ணவே முடியாது இந்த மாதிரி குரூப் பிஹேவியர். ஸோ அதனால வந்து ஒரு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் அண்ட் குட்னஸ் ஆர் குட் தாட்ஸ் அபவுட் பீப்புள் தேவை. அடிப்படையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அண்ட் சொல்யூஷனை நோக்கி நகர்ற ஒரு தாட் ப்ராசஸும் தேவை. அதே சமயம் யாரையாவது விட்டுட்டு நம்ம வெற்றி பெறணும்ன்ற எண்ணமும் நமக்கு தேவையில்லை. எல்லோரையும் கொண்டு போகணும், எல்லோரையும் கூட சேர்த்துதான் நம்மளுடைய வெற்றி இருக்கும். அதுதான் ஐ திங்க் இஸ் கோயிங் டு லீட் அஸ் டு தி நெக்ஸ்ட் செஞ்சுரி இன்டு ஹியூமனிட்டி. இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற ஹியூமன் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஐ டோன்ட் திங்க் வி வில் பி ஏபிள் டு டேக்கிள் இட். ஃபார் எக்ஸாம்பிள் என்வைரன்மெண்ட் இஸ் a ஹியூஜ் இஷ்யூ. அதை வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எங்க போய் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் கூட நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்கு. இந்த அடுத்த ஜெனரேஷனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும்னா we need a lot of clarity on these things. அஃப்கோர்ஸ் போஸ்ட் ட்ரூத் வேர்ல்ட்ல அவங்க போய் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ம வந்து ட்ராக் மாறாம நம்மளுடைய குட்னஸ் முன்னாடி வச்சே நீங்க முன்னாடி போகணும்னா we will have கண்டிப்பா that's the only way. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா வந்து இந்த 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 தி ஐடியா ஆஃப் இதுக்கு ரொம்ப நான் சொல்ல போனா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான இடத்துல தான் கிடைக்கும். நான் அடிக்கடி ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் ஆதிவாசி லைஃப் ஸ்டைல். நீங்க ஆதிவாசிகளுடைய லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம அதுல இருந்து கத்துக்கலாம். குழந்தைங்களை பார்த்து நிறைய கத்துக்கலாம், விமனை பார்த்து நிறைய கத்துக்கலாம். ஹவு விமன் டாக்கிள் இஷ்யூஸ். இவ்வளவு பெரிய ஒரு அப்ரசிவ் வேர்ல்ட்ல ஹவு ஹாவ் விமன் பீன் ஏபிள் டு சர்வைவ். அவங்களுடைய கோப்பிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் ஸ்டே ஆன் த ரைட் ட்ராக் ஆஃப் டேக்கிங் எவ்ரிபடி அலாங். ஐ திங்க் தட் இஸ் த ஒன்லி திங். வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. வரலாறு நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ ஐ திங்க் collective thought gives us or shows us the way. It is not from any person, but it is from the society itself. Again, you get a lot of clarity, but we have to see these things.